வாழ்க்கையில் சிலரை மௌனத்தால், சிலரை புன்னகையால் கடந்துவிட்டோம் என்றால் கடக்க வேண்டியது எதுவும் இல்லை. எத்தனை நாட்கள் பார்க்காமல் இருந்தாலும், பேசாமல் இருந்தாலும், மனதிற்கு பிடித்த நபரையோ அல்லது உறவையோ ஒருபோதும் மறக்காது நம் இதயம். என்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்துவிட்டேன், இதற்கு மேல் நடப்பவை நடக்கட்டும் என்ற மனநிலைக்கு தள்ளிவிட்டது இவ்வாழ்க்கை. நீ என்னுடன் இருந்தால் கையில் காசில்லாத போதும் நான்தான் இந்த உலகின் செல்வந்தன். நீ இல்லாமல் போனால் மகுடம் சூடினாலும் நான் ஒரு சாதாரண மனிதன். யாரோ ஒருவராக இருந்து முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோ ஒருவராகி போவதுதான் இந்த கால உறவுகள். ஆரம்பத்தில் எச்சரிக்கை மட்டும்தான் வரும். அலட்சியப்படுத்தினால் வாழ்க்கையே முடக்கி போய்விடும். நோயும் கடனும். ஒழுங்காக சம்பாதித்து பணக்காரன் ஆனவனும் குறைவு, உண்மையே பேசி பதவிக்கு வந்தவனும் குறைவு. வாழ்க்கையில் எதை நம்பினாலும் வாழலாம். ஆனால் இவங்க நமக்கு செய்வாங்க, அவங்க நமக்கு வருவாங்க என்ற எதிர்பார்ப்பு மட்டும் எப்போதும் நம்பக்கூடாது. தூக்கம் மிகவும் விசித்திரமானது. வரும்போது எல்லாவற்றையும் மறக்க செய்கிறது. ஆனால் வராதபோது எல்லாவற்றையும் நினைவுபடுத்துகிறது. இந்த உலகில் விலை மதிப்பில்லாதது அன்புதான். விலை இல்லாமல் கிடைப்பதால் தான் அதன் மதிப்பை யாரும் உணர்வதில்லை. ஒருவரின் சுய லாபத்திற்காகத்தான் நாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும்போது இதயம் மிக மோசமாக காயப்படுகிறது. திட்டமிட்டு ஏமாற்றும் சதிகார கூட்டம் கூடவே இருந்ததால் நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாகவும் உழைப்பாளியாகவும் இருந்தும் எந்த பயனும் இல்லை. சில நேரங்களில் சில மனிதர்களின் செயலை கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவதுதான் நல்லது. எதையுமே நீ தேடி போகாதே. உனக்கு தகுதி இருந்தால் அதுவே உன்னை தேடி வரும். உறவானாலும் சரி, பொருளானாலும் சரி. வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு. கலங்காதே. உன் நிம்மதி இல்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றுவேன். தப்பு கணக்கு போட்ட புத்திசாலியை முட்டாளாக்கிவிட்ட அந்த தோல்வியில் கூட்டி கழித்து பார்த்தால் லாபம் யாருக்கு என்று தெரியாமலே போய்விடுகிறது. செல்லத்தாயி பாட்டிக்கு பல பேரன் பேத்திகள் எல்லோரும் இப்போது செல்லோடு வாழ்கிறார்கள். தனிமையில் பாட்டி. ஒளிரும் ஒளியினை மட்டும் பார்ப்பவர்கள் அதற்கு உதவிய எண்ணெயும் திரியினையும் கண்டுகொள்ள மாட்டார்கள். உன்னால் உருவான உறவுகளும் இப்படித்தான். இருக்கும்போது கண்டுகொள்ளாது. காலப்போக்கில் மனதை பக்குவப்படுத்தி கொள்ளணும். இல்லையெனில் பழக்கப்படுத்தி கொள்ளணும். இதுதான் வாழ்க்கை என்று. எவ்வளவு முயன்றும் மாற்ற முடியாத விஷயங்களை அதன் இயல்பென ஏற்றுக்கொண்டு கடந்து செல்வதற்கு பெயர்தான் பக்குவம். பெண்ணின் அன்பு போல் சிறந்த மருந்தும் இல்லை. அவளின் நிராகரிப்பு போல் சிறந்த தண்டனையும் இல்லை. வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். வருத்தப்பட்டு கழிக்காதே. ஒவ்வொரு வினாடிகளையும் உன் விருப்பம் போல் ரசித்து வாழு. உயிர் இல்லாத உடலை புதைத்து வைப்பதுதான் கல்லறை என்றால், உயிர் இருந்தும் மற்றவர்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத ஒவ்வொரு இதயமும் கல்லறைதான். எந்த பறவையும் தான் தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைத்து கொள்வது இல்லை. அலைந்து திரிந்து அலுத்து கொள்வதும் இல்லை. பறவை வாழ்வை ஒவ்வொரு நாளும் புதிதாக சந்திக்கிறது. அருவியாக சத்தமிடும்போதுதான் தண்ணீரை வியந்து பார்க்கிறோம். குளத்தில் அடங்கியுள்ள நீரின் மௌனத்தை ஒருபோதும் புரிந்து கொள்ள முயன்றதே இல்லை. தானும் ஒரு உதிரும் இலைதான் என அறிந்து கொள்ளும் நாள் வரை இலை நினைத்து கொண்டிருக்கிறது நாம் மரமென. மனிதன் மிகவும் சுயநலமானவன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான். வெறுத்தால் நல்லதை பார்க்க மாட்டான். தேய்ந்த செருப்புகள் பேசிக்கொள்கின்றன. நாம் இருவரும் எப்போது வேண்டுமானாலும் பிரியலாம் என்று. உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை. அதை அடைய சில வருடங்கள் ஆகலாம். ஆனால் உடைய சில நொடிகள் போதும்.
தனியாக இருக்க கற்றுக்கொள். உன்னுடன் இருப்பவர்கள் கடைசி வரை உன்னுடன் வரமாட்டார்கள். வாழ்க்கையில் நான் நினைத்தது எதுவும் கிடைக்காமல் போகும் போதெல்லாம் ஆதரவாய் வந்து என்னிடம் ஆறுதல் சொல்கிறது இந்த தனிமை. உலகில் இருக்கும் எல்லா விஷயங்களை விடவும் உங்களை அதிகம் தொல்லை செய்வது உங்கள் எண்ணங்கள் மட்டுமே. உன்னிடம் ஒன்றும் பிறரிடம் ஒன்றும் பேசுபவர்களிடம் விலகியே இரு. அவர்கள்தான் உன்னை பிடித்த 7.5 சனி. யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று உடனே தெரிந்துவிடாது. காலம்தான் மனிதர்களின் உண்மையான முகத்தை காட்டுகிறது. உன்னை நீ நம்பு. எல்லாம் முடிந்து விட்டதென நினைக்கும் நேரத்தில் ஆரம்பிக்கிறது உன் நிஜ பயணம். நல்ல நாள் சந்தோஷம் தரும், கெட்ட நாள் அனுபவம் தரும், மோசமான நாள் பாடம் கற்றுத்தரும். எனவே எந்த நாளும் நமக்கு இனிய நாளே. என் பாதையில் 1000 தடுமாற்றம் வரலாம், ஆனால் என் பயணம் என்றும் தடம் மாறாது. சில உறவுகள் வாடகை வீடு போன்றது. எவ்வளவுதான் நாம் அன்பு செலுத்தினாலும் அவர்களுக்கு தற்காலிகமே. தொட முடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ எப்பொழுதும் இரு. வாழ்ந்து காட்டுங்கள். உங்களை இகழ்ந்து பேசியவர்கள் எல்லாம் உங்களிடம் அறிவுரை கேட்டு வரும் அளவுக்கு. சிக்கலும் சரி சிக்னலும் சரி, சிறிது நேரம் பொறுமையாக காத்திருந்தால் போதும், வழி தானாகவே கிடைத்துவிடும். அவமானப்படுத்தியவர்களை கூட மறந்துவிடு. ஆனால் அவமானம் படுத்தப்பட்ட காரணத்தை மறந்துவிடாதே. அதே காரணம்தான் ஒரு நாள் உன் வெற்றியின் காரணமாக மாறும். இழந்தது எதுவாயினும் அதைவிட சிறந்தது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கிடைத்தது எதுவாயினும் அதுவே சிறந்தது என எண்ணுவது தன்னம்பிக்கை. ஒரு முட்டாள் பல லட்சம் முட்டாள்களை உருவாக்கி விட முடிகிறது. ஆனால் ஒரு அறிவாளி பல அறிவாளிகளை உருவாக்குவது எளிதான காரியமல்ல. ஏமாத்திட்டாங்க என்பதை விட பயன்படுத்திட்டாங்க என்பது காலம் கடந்த உணர்ந்த நிதர்சனமான உண்மை. உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் உங்கள் பழக்கத்தை மாற்றிக்கொள்ளலாம். நிச்சயமாக உங்கள் பழக்க வழக்கங்கள் உங்கள் எதிர்காலத்தை மாற்றும். ஆசையை தூண்டிவிட்ட மனதுதான் தவறுக்கு பின் தத்துவம் சொல்லும். முடிந்துவிடும் என்று பொய் சொல்லி உன்னை ஏமாற்ற விரும்பவில்லை. உன் காயங்கள் ஆற காலங்கள் கடந்தாலும் அந்த வலி குறையும் வரை உன் கரம் கோர்த்து நிழலாய் நான் இருப்பேன் என்பதை மட்டும் உறுதியாக சொல்வேன். தேடி தேடி ஏங்குறவங்களுக்கு கிடைக்காத அன்பைத்தான் எவ்வித தேடலுமின்றி கிடைப்பவர்கள் எளிதில் உதாசனப்படுத்துகிறார்கள். மனைவிக்கு சேவை செய்யும் எந்த கணவனும் அடிமையல்ல. மனைவியின் மனதில் அரசனாகவே வாழ்வான் என்றும். தனியே இருந்தாலும் தன் நிழல் தனியாய் இல்லை. வதந்தி என்பது நம்மை எதிர்க்க துப்பில்லாதவனின் ஆயுதம். வாழ்க்கை ரொம்ப வேடிக்கையானது. எது தெளிவோ அது முட்டாள்தனமாகவும், எது முட்டாள்தனமோ அது தெளிவாகவும் பேசப்படும். மனிதனுக்கு நிம்மதி இல்லாமைக்கு ஒரே காரணம், அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பானது ஒன்று இருப்பதாக மனம் நம்புவதுதான். ஒருவர் கோபத்தில் பேசும்போது கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் அது அவர்களின் உண்மை சொல்லும் நேரம். சிலரை மறந்து விடுங்கள், சிலரை மன்னித்து விடுங்கள், சிலரை கடந்து விடுங்கள், சிலரை வெறுத்து விடுங்கள். எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை சுமையாகிவிடும். தொலைவில் இருந்தால் மறந்துவிடலாம் என்றார்கள். தூரங்கள் அதிகரிக்க அதிகரிக்க நினைவுகளின் பாரமும் அதிகரித்து கொண்டேதான் போகிறது.
மனிதர்களில் சிலரிடம் கேள்வியும் சிலரிடம் பதிலையும் தவிர்த்தால் மனசுக்கு நல்லது. செடியில் இருக்கும்போது ரசித்தவர்கள் அனைவரும் மண்ணில் விழுந்தபின் மிதித்து செல்கிறார்கள். அழகு என்பது முகவரி இருக்கும் வரைதான். உதிர்ந்துவிட்டால் நீயும் நானும் வெறும் சருகுதான். அன்பு காட்டிய இடத்தில் அலட்சியம் கிடைத்தால் அங்கிருந்து விலகிவிடுங்கள். வலியை விட நம்மை மதிக்காத இடத்தில் இருப்பதுதான் பெரிய அவமானம். ஆரம்பத்தில் எச்சரிக்கை மட்டும் தரும், வாழ்க்கையை முடக்கி போட்டுவிடும் நோயும் கடனும். யார் மீதும் அன்பை அதிகம் வைத்து விடாதீர்கள். ஏனென்றால் ஒரு நாள் மறக்கப்படுவீர்கள். நம்முடன் யாராவது ஒருவர் இருக்க வேண்டுமென்று நாம் விரும்புகிறோம். அது நம் பலகீனம். பேப்பர் போடுறவன் கூட கதவை தட்டாம வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு தான் போறான். வாய்ப்பு மட்டும் கதவை தட்டுமா என்ன? இன்று செய்ய வேண்டியதை நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி வைக்காதே. உதிக்கும் சூரியன் இதுவரை அப்படி நினைத்ததில்லை. பாசம், நேசம், காதல், நட்பு எல்லாமே அன்பு என்ற மந்திர சொல்லின் வெவ்வேறு வடிவங்கள். விட்டு கொடுத்தேன், புரியவில்லை. விலகி நின்றே, நீ தேடவில்லை. நான் இனி உன்னை பிரிந்து சென்றாலும் நீ வருத்தப்படப் போவதில்லை. பெண்தானே என்று அலட்சியப்படுத்த வேண்டாம். அவள் நினைத்தால் கோபுர உச்சியிலும் அமர்த்துவாள், வெறுத்தால் குப்பையிலும் வீசுவாள். நாம் அவளிடம் நடந்து கொள்ளும் விதம்தான் அவளின் குணமாக